ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சாம்பார் சாதம் ரெசிபி தான் நம்ம பார்க்க போறோம். சாம்பார் சாதத்தோட சுவையே நம்ம அதில் சேர்க்கிற மசாலா பொருட்களில் தான் இருக்கு. நான் கொடுக்குற அளவுகளை பயன்படுத்தி நீங்கள் மசாலா தயார் பண்ணி சாம்பார் சாதம் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த சுவையான சாம்பார் சாதம் செய்கிறதுக்கு என்னென்ன பொருள் தேவை அப்படிங்கிறத கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு புளியை தண்ணியில் ஊற போட்டுக்கோங்க. இதில் 1 கப் அரிசியோட 1/2 கப் துவரம்பருப்பு சேர்த்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் ஊற விட்டு அந்த தண்ணியை வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை குக்கரில் போட்டு வேக விட்டுக்கலாம். இதுக்கு நான் 4 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். கொஞ்சம் தண்ணி அதிகமாக ஊற்றினீங்கன்னா தான் உங்களுக்கு நல்லா குழைவாக வெந்து வரும். சாம்பார் சாதம் எப்போவுமே குழைவாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் தண்ணி அதிகமாக விட்டு நீங்கள் வேக விட்டுக்கோங்க. நல்லா குழைவாக வெந்து வந்திருக்கு. இந்த அளவு உங்களுக்கு குழைவாக வேகணும், அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ சாம்பார் சாதத்துக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணலாம். ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு அது நல்லா சூடானதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க. அதோடவே 1 டேபிள் ஸ்பூன் தனியா போட்டுக்கோங்க, 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து, 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம், 2 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய் போட்டுக்கோங்க. இதோட ஒரு 6 காய்ந்த மிளகாய் போட்டுக்கோங்க. உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. ஒரு சின்ன துண்டு பட்டை போட்டு இதை கொஞ்சம் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. ரொம்ப கலர்லாம் மாறுற அளவுலாம் வறுக்கணும்னு இல்லை, இது எல்லாம் நல்லா வறுப்பட்டு ஒரு நல்ல வாசனை வரும், அந்த அளவு மட்டும் வறுத்தா போதும். வறுத்த எல்லா பொருளையும் ஒரு மிக்சி ஜாரில் போட்டு தண்ணி சேர்க்காம அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப பவுடராக அரைக்கணும்னு இல்லை, கொஞ்சம் கொரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளுடைய சாம்பார் சாதத்துக்கு தேவையான மசாலா தயாராகிடுச்சு. ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் ஊற்றி பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க. ஒரு 15லேருந்து 20 சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி முழுசாக போட்டிருக்கேன். முழுசாக போடணும் அப்படின்லாம் ஒன்றும் கட்டாயம் கிடையாது, நீங்கள் வெட்டி கூட போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா மற்ற காய்கள் எல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு கப் கேரட் போட்டுக்கோங்க. கேரட் இந்த மாதிரி குட்டி குட்டியாக வெட்டி போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம், இல்லை நீள வாக்கில் வெட்டி போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம். 1 கப் பீன்ஸ் போட்டுக்கோங்க. இதோட ஒரு 1/2 கப் அளவுக்கு உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு நல்லா தோலெல்லாம் சீவிட்டு நல்லா சின்ன சின்னதாக வெட்டி போட்டுக்கோங்க. இந்த காயெல்லாம் கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா இதில் ஒரு முருங்கைக்காவும் 2 கத்திரிக்காயும் போட்டிருக்கேன். இதோட இந்த காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பும் போட்டிருக்கேன். உப்பு போட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கியிருக்கேன். இப்போ இதில் ஒரு 2 பழுத்த தக்காளி வெட்டி போட்டுக்கலாம். தக்காளி போட்டுட்டு கொஞ்சம் வதக்கி விட்டுக்கோங்க. இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். அடுத்ததாக நம்ம ஊற வச்ச புளியை கரைச்சி அந்த தண்ணியை சேர்த்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம், ஏன்னா அந்த காய்கள் எல்லாம் வேகணும். அதனால் இந்த காயெல்லாம் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா மூடி போட்டு வேக விட்டுக்கலாம். மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு இந்த காயெல்லாம் நல்லா வேக விட்டுக்கோங்க. இப்போ காய்கள் எல்லாமே நல்லா வெந்துருச்சு. ரொம்ப குழைவாக வேக விட்டுறாதீங்க, காயெல்லாம் கொஞ்சம் முழுசாக இருக்கிற மாதிரி வேக விட்டுக்கோங்க. இதில் இப்போ நாம் ரெடி பண்ணி வச்ச ஸ்பெஷல் மசாலாவை சேர்த்துக்கலாம். இதோட ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் வீட்டில் அரைச்ச சாம்பார் மசாலா தூள் இதில் சேர்த்துக்கலாம். இது சேர்க்கும் போது உங்களுக்கு நல்ல கலர் கிடைக்கும். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்மளோட சேனலை முதல் முறை பார்க்குற நண்பர்களாக இருந்தீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா நான் போடுற புது வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். என்னோட மற்ற வீடியோக்களையும் பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் ஏதாவது புது ரெசிபி கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலும் எனக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்மளோட சேனலில் நான் அதை உங்களுக்காக செஞ்சு காமிக்கிறேன். இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றிக்கோங்க.
இதை நல்லா கலந்து விட்டுட்டு திரும்பவும் மூடி போட்டு இன்னொரு 3 நிமிஷத்துக்கு நல்லா இதை கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ கொதிச்சு நல்லா ரெடி ஆயிருச்சு. நம்ம வேக வச்சு ரெடியாக வச்சுருக்கிற சாதத்தை இது உள்ளே போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா எதுவும் கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம அரிசியையும் பருப்பையும் வேக வைக்கும்போது அதுக்கு உப்பு போடலை. அதனால் இந்த அரிசிக்கும் பருப்புக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு போட்டுக்கோங்க. ஏற்கனவே காய் வதக்கும் போது அதுக்கு தேவையான உப்பு போட்டுட்டோம். அதனால் பார்த்து போட்டு கலந்து விட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு மட்டும் அடுப்பில் வச்சுக்கோங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அடி பிடிக்க விட்டுறாதீங்க. கடைசியாக 1 டேபிள் ஸ்பூன் நெய்யை நல்லா மேலே விட்டுட்டு பரிமாறிக்கோங்க. நம்மளுடைய சுவையான சாம்பார் சாதம் தயாராகிடுச்சு. இந்த சூப்பரான சாம்பார் சாதத்தை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை எனக்கு சொல்லுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.